ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இப்பு பாய். இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு கிளாசிக்கான டிஷ்ஷு, முத்தஞ்சன். இது வந்து நிறையா முஸ்லீம் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் போடுவாங்க. அதுக்கு தேவையான ஐட்டம் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். வீட்டில் சிம்பிளாக முத்தஞ்சன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்ன ஐட்டம் இங்கே இருக்குன்னா, 1 லிட்டர் பால், 100 கிராம் பாதம், 100 கிராம் முந்திரி, சாரப்பருப்பு 50, வெள்ளரி விதை 50, திராட்சை 50, ஏலக்காய் ஒரு 10 பீஸு, அரிசி வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் மில்க் மேடு 200 கிராம் அரிசியை வந்து மிக்சியில் அரைச்சி இதில் போட்டாச்சு. இப்போ வந்து அடுப்பில் பற்ற வைக்க போகிறோம். இந்த நேரத்தில் வந்து கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஃப்ளாஷ் லைட் வச்சு நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் வந்து எங்கள் மாமா. இவர் வந்து பேர்னாம்பேட்டில் பெரிய மாஸ்டரு. அவர் தான் வந்து இந்த ஸ்வீட் இன்னைக்கு செய்கிறாரு. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் செய்கிறது. மாமா தான் செய்கிறாரு. உள்ளுங்க அரிசி வந்து நல்லா கொதிக்குது. அரிசி கொதிக்கும் போதே ஏலக்காய் போட்டாப்புல. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஒவ்வொரு பதமும் வந்து பார்த்து பார்த்து செய்யணும். இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சாலும் மொத்தமாக அடி பிடிச்சிரும். இந்த அரிசியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் போட்டதுக்கு ஏன்டா அதுக்கு நீங்கள் வந்து நொய்யே போட்டுருக்கூடாதான் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் வந்து பாஸ்மதி அரிசியில் செஞ்சாதான் சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து பாஸ்மதி அரிசி வாங்கி ஊற வச்சு அரைச்சி செஞ்சிடும். அரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா கொலன்னு வெந்துச்சு. இது வந்து தண்ணி எந்த அளவுக்கு அதெல்லாம் கிடையாது. அரிசி நல்லா வேகணும், அவ்வளோதான் அளவு. நல்லா டைட் ஆகிட்ட பிறகு இந்த சர்க்கரையை வந்து போட்டுடணும். சர்க்கரை வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். அரிசி வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா அரிசி வந்து அரிசியாக தான் இருக்கும். நல்லா வெந்துட்டு பிறகு தான் நம்ம வந்து சர்க்கரையை போடணும். இது வந்து எந்த அளவுக்கு தண்ணி கணக்கெல்லாம் கிடையாது. நல்லா வேகணும். வேகிற நம்ம பொங்கல் செய்வோம்ல, அது மாதிரி வந்து நல்லா வேகணும். வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். நல்லா வெந்துட்டு பிறகு கொஞ்சம் லைட்டாக டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கணும். நம்ம வந்து கொஞ்சோண்டு கலர் போட்டுக்கலாம். நம்ம இங்க செய்யணும்னா இப்ப நானே செய்யற மாதிரி இருந்தா கூட இந்த பாதம் முந்திரி எல்லாம் வந்து நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் தான் போடுவேன். ஆனா மாமா என்ன சொல்லிட்டாரு, பாதம் முந்திரி எல்லாம் அரைக்க தேவையில்லை, அது வெறும் சுடு தண்ணி போட்டு தோல் உரிச்சு நம்ம கட் பண்ணி மட்டும் போட்டா போதும், இதை அரைச்சி உள்ள எல்லாம் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சர்க்கரை போட்ட பிறகு நல்லா கிண்டிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும். விடாம நல்லா கிண்டிட்டே இருக்கணும். இது வந்து கம்மியா செய்யறதுனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம கட்டடுப்புல வந்து அதிகமா செய்வோம். அப்போ அங்கே நல்லா கிண்டும் போது அனலும் அடிக்கும். விடாம கிண்டணும். ஷோல்டரே போயிடும் நம்மளுக்கு. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிச்சு. இந்த பால் 1/2 லிட்டர் பால் ஊற்ற போறேன். இவர் ரொம்ப நேரம் கிண்டிட்டு தான் இருக்காரு. விடாம கிண்டணும். இதுல வந்து இதுதான் வந்து ரொம்ப ரிஸ்கான வேலை. கொஞ்சம் விட்டா கூட டோட்டலா லாக் ஆயிடும். டோட்டலா அடி பிடிச்சிடும். ரொம்ப நேரம் கிண்டிட்டு இருக்காங்க. அந்த கம்பி பத அளவுக்கு வந்துச்சு. வாடா, கரண்ட் வேற வந்துடுச்சு. இனிமேல் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து வீட்லயே வந்து பால் கோவா இல்லாம நம்ம சமைக்கிறோம். பால் கோவா போட்டால் இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த 100 கிராம் 150 கிராம் 200 கிராம்லாம் வந்து பால் கோவாலாம் தரமாட்டாங்க. வாங்கினா 1 கிலோ 1/2 கிலோ தான் தருவாங்க. சரி, வாங்கி வேஸ்டா தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்வீட்ல தான் ஆட் பண்ணோம். அதனால வந்து நம்ம அதில் பால்கோவா போடல. ஆனால் இதில் வந்து மஸ்ட் வந்து பால்கோவா போட்டாகணும். சரி, பால்கோவா இல்லை இருந்தாலும் நல்லா சூப்பராக வரும். மில்க் மேடும் போட்டுடலாம். இந்த மில்க் மேடம் வந்து அப்படியே போட்டுக்கலாம். நம்ம பக்கத்தில் ஒரு அடுப்பில் வந்து முந்திரி திராட்சைலாம் வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். சாரப்பருப்பு, வெள்ளரி விதை, பாதம், வெட்டி வச்ச பாதம்,
கொட்டால போட்டு குடிப்பேன். எல்லாம் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இது வந்து வீட்லயே சிம்பிளா செய்யறது. நம்ம இதுவே வந்து கல்யாண ஃபங்க்ஷன்ல செய்யற மாதிரி இருந்தா நம்ம நல்லா பல்கா செய்வோம். இது வந்து வீட்லயே செய்யறதுனால கம்மியா செஞ்சது. இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஃபைனல் முத்தஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. முத்தஞ்சன் வந்து இப்படிதான் இருக்கணும். இதை வந்து வீட்லயே வந்து நீங்க சிம்பிளா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு.